தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குநராக திகழ்ந்தவர் விக்ரமன். இவர் பார்த்திபனிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர். இவர் இயற்றிய படங்கள் எல்லாமே குடும்ப பாங்கான மற்றும் பெண்கள் மீது அக்கறை கொண்ட சமூக படமாக இருக்கிறது. 1990 வெளியான புது வசந்தம் என்ற படத்தின் மூலம் சினிமாவுக்குள் அறிமுகமானவர் தான் இயக்குநர் விக்ரமன். இவருடைய இயக்கத்தில் வெளியான திரைப்படங்கள் இன்னும் ரசிகர்களின் ஃபேவரட்டாக காணப்படுகிறது. ஆனாலும் 2014 பிறகு எந்த ஒரு படத்தையும் இயக்கவில்லை. இந்த நிலையில் பிரபல ஊடகம் ஒன்று இயக்குநர் விக்ரமன் அளித்த பேட்டி வைரலாகியுள்ளது. அஜித் குமார் பற்றியும் மணிவண்ணன் பற்றியும் தெரிவித்திருக்கிறார். தன்போது அவர் மணிவண்ணன் பற்றி கூறுகையில், உள்ளத்தை அளித்தா படத்தின் மூலம் புகழின் உச்சிக்கே சென்றார் மணிவண்ணன். அந்த டைம்ல அவர் ரொம்பவே பிஸியாக நிறைய படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். நான் சூரியவம்சம் படத்தில் இவர் நடித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவரை அணுகினேன். ஆனால் அவர் அப்போது தான் படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருப்பதாக சொன்னார். இன்னும் இந்த கேரக்டர்ல நீங்கள் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதன் பின் அவரும் சம்மதித்தார். ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட என்னை அவர் சார் என்று கூப்பிடுவார். ஆனால் நான் அவரிடம் பணிபுரிந்தவர் என்னை அப்படி கூப்பிட வேணாம், பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு அவர், நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தால் தான் பிறரும் மதிப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இயக்குனராக பல படங்களை இயக்கியிருக்காங்க. ஆனால் கதையை எழுதி வச்சு சொல்ல மாட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன தோணுதோ அதை டயலாக தான் சொல்லுவாங்க. இவருக்கு பல திறமைகள் இருந்தும் அதனை சினிமாவில் வெளிக்காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் பற்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல அஜித் குமாரும் 1998 மிக பிரபலமாக காணப்பட்டதாகவும், காதல் மன்னன், காதல் கோட்டை திரைப்படங்களின் போது அஜித் புகழின் உச்சிக்கே காணப்பட்டார் அப்படின்னு சொல்லியும், அவர் 10 லட்சம் மதிப்பிலான பைக்கில் ஹெல்மெட்டும் அணியாமல் வருவார். இவரை பார்ப்பதற்காகவே பெண்கள் பலரும் கூடியிருப்பாங்க. அப்படி பலருக்கு கனவு கண்ணனாக இருந்தவர் தான் அஜித் குமார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.